பிரைஸ் லார்ட். நான் டெபோரா. இயேசுவே மறவார் மனசுல இருந்து ஏசப்பா பத்தி என்ன பேசுறாருன்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமீன். இந்த வசனத்துல நம்ம 2 விஷயத்த நம்ம ரிசீவ் பண்ணிக்க போறோம் ஒரு ஸ்டோரி மூலியமா. என்ன அப்படின்னா, ஒரு பர்சன், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரொம்ப பெரிய சண்டை போய்கிட்டே இருந்துச்சான். அப்ப சண்டை போயிட்டே இருக்கனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தரோட பிள்ளை தான் அவங்க. ஆனா கர்த்தரோட பிள்ளை, அதாவது கர்த்தர் யாருன்னே தெரியாதவங்க கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு என்ன பண்றாங்கன்னா, போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அக்கா எங்க வீட்டுல இப்படி நடக்குது, எங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, நிறைய விஷயத்த சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, மாமிசத்தினால ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்ன பேசாம இப்படியே பண்ணிருந்தா நீ டிவோர்ஸ் பண்ணிடுமா, சந்தோஷமா உனக்குன்ற வாழ்க்கைய நீ வாழுமான்னு சொல்லுவாங்க. இதே அந்த கர்த்தரோட பிள்ளை ஒரு கர்த்தரோட பிள்ளை கிட்ட, அதாவது சேம் கர்த்தரை தெரிஞ்சு அறிந்திருக்க பிள்ளைங்கிட்ட போய் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அக்கா நீங்க அந்த தப்பு பண்ணாதீங்க அக்கா, கர்த்தர்ட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி அண்ணனை ஃபுல்லா மாத்தி நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பிரேயரை கர்த்தர்ட்ட இருந்து கேளுங்க, நிச்சயமா இயேசுப்பா உங்களுக்கு கண்டிப்பா ஒற்றுமையா இருக்க சமாதானத்தை தருவாருன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்கக்கா, நிச்சயமா நடக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லி தருவாங்க. இப்ப இந்த ஒரே ஒரு ஸ்டோரியில நம்ம 2 விஷயத்த பார்க்கலாம். என்னன்னா, நம்ம எதை விதைக்கிறோம், அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்த விதைச்சோம்னா அந்த விஷயத்தினால அந்த பர்சன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இது நம்ம நெகட்டிவான காரியங்களை விதைச்சோம் அப்படின்னா 2 பர்சனோட வாழ்க்கை எப்படி ஆகும்னா, ரொம்ப சீர்குலைஞ்சு நிலையற்று ரொம்ப தப்பா மாறிடும். சோ அந்த தப்பான வாழ்க்கையை மாற்றாதபடி நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை நோக்கி பார்க்க பிள்ளைங்கிட்ட போய் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கினா ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் சின்ன ஜாம் பண்ணிக்கலாமா? நன்றி தகப்பனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, அப்பா இந்த வசனத்தின் படி ராஜா நாங்க நித்திய ஜீவனை அப்பா ஒரு நல்ல குட் சோல் அப்பா ராஜா ரிசீவ் பண்ணோம், அதை அறுவடை செய்ய தேவன் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.